டெல்லியில் அம்பேத்கர் தேசிய விளையாட்டு போட்டியானது மே மாதம் 16 முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த போட்டியானது நியூ டெல்லி தல்கட்டோரா இண்டோர் ஸ்டேடியம் நடைபெற்றது. இந்த போட்டியை மாஸ்டர் பி.கே. பாரத் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். மூத்த பயிற்சியாளர் டாக்டர் ராஜாராம் அவர்கள் தலைமையில் தமிழக அணி சார்பாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேசிய போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் மாணவர்கள் தன்சூடு கராத்தே மற்றும் சிலம்பம் ஆகிய 2 விளையாட்டுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். அம்பேத்கர் தேசிய விளையாட்டு போட்டியில் டான்சூடோ கொரியன் கராத்தேவை டான்சூடோ ஜெனரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா அணி தலைமை தாங்கி ஒருங்கிணைத்தது. மேலும் சிலம்ப போட்டியின் இணை ஒருங்கிணைப்பாளராக இந்திய பவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணி போட்டியை நடத்தியது. இப்போட்டியில் டான்சூடோ அணியின் தலைவராக மூத்த பயிற்சியாளரும் இந்திய டான்சூடோ அணியின் தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் ராஜாராம் மனோகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு போட்டியை ஒருங்கிணைத்தார். இந்த போட்டியின் தலைமை நடுவராக டான்சூடோ இந்திய பொது அமைப்பின் தலைவர் மற்றும் கிராண்ட் மாஸ்டருமான டாக்டர் ராமு அவர்கள் வழிநடத்தினார். நடைபெற்ற கராத்தே போட்டியில் 32 தங்கப்பதக்கம், 16 வெள்ளிப் பதக்கம் மற்றும் 14 வெண்கல பதக்கமும் தமிழகம் சார்பாக கலந்து கொண்ட மாணவர்கள் வென்றுள்ளனர். இந்திய பவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாணவர்கள் சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு வெற்றிகளை குவித்தனர். சிலம்பத்தில் தனித்திறன் மற்றும் தொடுமுறை ஆகிய 2 பிரிவுகளில் 28 தங்கப் பதக்கமும் 20 வெள்ளி பதக்கமும் 12 வெண்கல பதக்கமும் வென்று மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் டான்சூடோ கராத்தே, தற்காப்பு கலை விளையாட்டில் ஸ்பாரிங் அண்ட் ஹைன்ஸ் ஆகிய 2 பிரிவுகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றிகளை குவித்தனர். டான்சூடோ கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகளில் ஒட்டுமொத்த வெற்றி கோப்பையை தமிழக அணி கைப்பற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான தற்காப்பு கலை போட்டிகள் நடைபெற்றது. மொத்தமாக 3 நாட்கள் நடைபெற்ற இந்த தேசிய விளையாட்டு போட்டியில் 2000 விளையாட்டு வீரர்கள் பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த போட்டியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். மேலும் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன் சார்ந்த நிர்வாகிகள், தலைமை உழைப்பாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பரிசுகளை வழங்கி அவர்களின் பாராட்டுகளை மாணவர்களுக்கு தெரிவித்தனர். இப்போட்டியின் நடுவர்களாக நமது அணியின் பயிற்சியாளர்கள் செந்தில்வேலன், கௌதம், நவீன்குமார், இளங்கோ, ராம்பிரசாத் ஆகியோர் செயல்பட்டனர். தமிழக மகளிர் அணியின் மேலாளரான திருமதி உமாமகேஸ்வரி உடனிருந்தார். மேலும் போட்டியின் ஒருங்கிணைப்பு குழுவில் நமது அணி சார்பாக சரவணன், தீபக், செந்தில், அரவிந்த், தாமோதரன், பாக்கியலட்சுமி, யமுனா ஆகியோர் நிர்வகித்தனர். போட்டியின் தொடக்க விழாவில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் சிலம்பம் மற்றும் கராத்தே டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காண்பித்து பாராட்டுகளை பரிசுகளையும் பெற்றனர். சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி மகிழ்ந்தனர். இறுதியாக தலைமை நடுவர்கள், போட்டி நடுவர்கள், பயிற்சியாளர்கள் ஆகியோருக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.